हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 59. க்ஷிதியாதீனாம் இஹ அர்த்தானாம் சாயா ந கதம் அபீஹி ந சங்காதோ விகாரோபி ந பிரதன்னன்விதோ மிருஷா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். க்ஷிதி ஆதீனாம் மண் முதலான பஞ்சபூதங்களின், இக இவ்வுலகில், அர்த்தானாம் இந்த பஞ்சபூதங்களின், சாயா நிழல் அதாவது பிரதிபலிப்பு, ந இல்லை, கதமா எவை, அப்பி உண்மையில், ஹி நிச்சயமாக, ந இல்லை, சங்காத சேர்க்கை, விகார உருமாற்றம், அப்பி இருப்பினும், ந பிருதக் வேறுபட்டவை அல்ல, ந அன்வித ஒன்றானவை அல்ல, மிருஷா இந்த கொள்கைகள் எல்லாம் உண்மையல்லாதவை ஆகும். டிரான்ஸ்லேஷன். இந்த உலகில் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. ஆனால் உடலானது இவற்றின் ஒரு பிரதிபலிப்போ சேர்க்கையோ அல்லது உருமாற்றமோ அல்ல. உடலும் அதன் கூட்டுப் பொருள்களும் வேறுபட்டவை அல்ல, ஒன்றானவையும் அல்ல. இத்தகைய கொள்கைகள் எல்லாம் உண்மையில்லாதவை. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். காடானது மண்ணின் ஒரு உருமாற்றமாகும். ஆனால் ஒரு மரம் மற்றொரு மரத்தை சார்ந்து இருப்பது இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை ஸ்ரீமத் பகவத்கீதையில் கொடுக்கிறார். மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி ந ச அஹம் தேஷு அவஸ்திதக. என்னால் எனது தோன்றா உருவில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது. எல்லா ஜீவன்களுமே என்னில் இருக்கின்றன, ஆனால் அவற்றில் நான் இல்லை. ஸ்ரீமத் பகவத்கீதை 9ஆம் அத்தியாயம் 4வது பதம் மேற்கூறிய 4வது பதத்தின் பொருளாகும். அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்தியின் ஒரு விரிவாக்கமே ஆகும். பராசிய சக்திர் விவிதய ஸ்ரூயத்தே என்று சாஸ்திரம் கூறுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பல்வேறு சக்திகள் இருக்கின்றன. ஒரே சமயத்தில் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரும் இருக்கிறார், அவரது சக்திகளும் இருக்கின்றன. அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியே என்பதால் ஒரே சமயத்தில் பகவான் கிருஷ்ணர் அனைத்துடனும் ஒன்றுபட்டவராகவும் மேலும் அனைத்திலிருந்தும் வேறுபட்டவராகவும் இருக்கிறார். இவ்வாறாக உயிர் சக்தியான ஆத்மா ஜட பொருள்களின் ஒரு சேர்க்கையே ஆகும். ஆத்மாவின் ஒரு உருமாற்றமே ஜடம் அல்லது உடலானது ஆத்மாவின் ஒரு பகுதி என்ற நம்முடைய கற்பனையான கொள்கைகள் எல்லாம் உண்மையானவை அல்ல. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 59 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.